ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 55. இந்த வருகையின் சில நாட்களுக்கு பிறகு பிங்க்லி மீண்டும் தனியாக வந்தான். அவனுடைய நண்பன் அன்று காலை லண்டனிற்கு புறப்பட்டு சென்றிருந்தான். ஆனால் 10 நாட்களில் அவன் வீடு திரும்புவதாக இருந்தது. பிங்க்லி அவர்களுடன் 1 மணி நேரத்திற்கு மேல் தங்கினான். மிகுந்த உற்சாகத்துடன் காணப்பட்டான். மிஸ்ஸஸ் பெனட் அவனை தங்களுடன் விருந்துண்ண அழைத்தாள். ஆனால் மற்றொரு இடத்தில் முன்பே ஒத்துக்கொண்டு விட்டதாக மிகவும் சங்கடத்துடன் அவன் தெரிவித்தான். அடுத்த முறை நீ வரும்பொழுது நாங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருப்போம் என்று நம்புகிறேன் என்றாள். எப்பொழுதுமே அவன் இங்கு வருவதற்கு சந்தோஷப்படுவான். இப்பொழுது அவன் கிளம்புவதற்கு அவள் விடை கொடுத்தாள். கிடைக்கும் முதல் சந்தர்ப்பத்தில் அவன் வருவதற்கு தயாராக இருந்தான். உன்னால் நாளை வர முடியும் அல்லவா? மறுநாள் அவனுக்கு வேறு வேலை எதுவும் இல்லாததால் அவளுடைய அழைப்பினை உற்சாகமாக ஏற்றுக்கொண்டான். அவன் மறுநாள் அங்கு வந்தபொழுது பெண்கள் ஒருவரும் தயாராக இல்லை. மிஸ்ஸஸ் பென்னட் அவளுடைய அரைகுறையாக சீவப்பட்ட தலையுடனும் இரவு உடையுடனும் அவளது பெண்ணின் அறைக்கு விரைந்தாள். ஜேன், சீக்கிரம் கீழே செல், மிஸ்டர் பிங்க்லி வந்துவிட்டான், சீக்கிரம் வா. சாரா, இந்த கணமே மிஸ் பென்னட்டின் அறைக்கு வந்து அவளுடைய உடையை அவள் அணிய உதவி செய். மிஸ் லிசியின் தலைமுடியை பற்றி கவலைப்படாதே. எவ்வளவு விரைவாக கீழே வர முடியுமோ அவ்வளவு விரைவாக நாங்கள் வந்து சேருவோம் என பதிலளித்த ஜேன், ஆனால் கிட்டி 1/2 மணி நேரம் முன்பாகவே மாடிக்கு சென்று விட்டாள். எங்கள் இருவரையும் விட விரைவில் அவள்தான் தயாராகிவிட்டாள். ஹோ, கிட்டியை விட்டு தள்ளு, அவளுக்கு என்ன வேலை, சீக்கிரம் வா, உன்னுடைய இடை பெல்ட் எங்க என்றாள். ஆனால் அவளுடைய தாயார் சென்ற பிறகு தன்னுடைய ஒரு சகோதரியாவது இல்லாமல் கீழே செல்ல ஜேன் மறுத்துவிட்டாள். அவர்களை தனியாய் இருக்க வைப்பதற்கு முயற்சி எடுப்பது அன்று மாலையும் மீண்டும் தெளிவாக தெரிந்தது. தேநீருக்கு பிறகு மிஸ்டர் பெனட் வழக்கம் போல் நூலகத்திற்கு சென்று விட்டார். மேரி அவளுடைய இசைக்கருவி இருக்கும் இடமான மாடிக்கு சென்று விட்டாள். 5இல் 2 இடைஞ்சல்கள் இவ்வாறு விலகிய பின் வெகு நேரத்துக்கு மிஸ்ஸஸ் பெனட் எலிசபெத்தையும் கிட்டியையும் பார்த்து கொண்டு கஞ்சாடை காண்பித்து கொண்டும் அமர்ந்திருந்தாள். எலிசபெத் தன் தாயாரை கவனிக்க மறுத்தாள். இறுதியாக கிட்டி கவனித்த பொழுது மிகவும் அப்பாவியாக, என்ன விஷயம் அம்மா, ஏன் என்னையே பார்த்து கண் சிமிட்டி கொண்டிருக்கிறாய், நான் என்ன செய்ய வேண்டும் என்றாள். ஒன்றுமில்லை பெண்ணே, நான் உன்னை பார்த்து கண் சிமிட்டவில்லையே என்று கூறிய அவள் மேலும் 5 நிமிடங்கள் அசையாமல் உட்கார்ந்துவிட்டு அந்த விலைமதிப்பற்ற சந்தர்ப்பத்தை வீணாக்காமல் விருட்டென்று எழுந்து கிட்டியிடம், எனது அருமை கிட்டி, நான் உன்னிடம் கொஞ்ச நேரம் பேச வேண்டும் என்று கூறி அவளை வெளியே அழைத்துச் சென்றாள். ஜேன் உடனேயே எலிசபெத்தை ஒரு பார்வை பார்த்தாள். அவளுடைய தாயார் எடுக்கும் முயற்சிகளால் மனவருத்தம் அடைந்த ஜேன் தன் சகோதரியிடம் இதற்கு இணங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டது அந்த பார்வையில் தெரிந்தது. சில நிமிடங்களிலேயே மிஸ்ஸஸ் பெனட் கதவை பாதி திறந்த வண்ணம், லிசி, நான் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும், வா இங்கே என்றாள். எலிசபெத் கட்டாயமாக செல்ல வேண்டியதாய் ஆயிற்று. வெளியறைக்கு வந்தவுடன் அவளுடைய தாய் அவளிடம், நாம் அவர்களை தனியாக அவர்கள் இஷ்டத்துக்கு விட்டுவிடுவோம், கிட்டியும் நானும் என்னுடைய அறைக்கு உட்கார மாடிக்கு செல்கிறோம் என்றாள். எலிசபெத் தன்னுடைய தாயாருடன் தர்க்கம் புரிய முயலாமல் வரவேற்பறையில் அமைதியாக இருந்தார். தாயாரும் கிட்டியும் பார்வையை விட்டு அகலும் வரை அங்கு இருந்துவிட்டு பிறகு வரவேற்பறைக்கு திரும்பினாள். மிஸ்ஸஸ் பெனட்டின் அன்றைய தினத்திற்கான திட்டங்கள் பலனற்று போயின. பிங்க்லி எல்லா விதத்திலையும் எல்லோரையும் கவர்ந்து இழுக்கும் வண்ணம் இருந்தார். ஆனால் தன்னுடைய காதலை மட்டும் வெளிப்படுத்தவில்லை. அவன் உற்சாகமாகவும் சகஜமாகவும் நடந்து கொண்ட விதம் அன்று மாலை நடக்கவிருக்கும் விருந்து உபச்சாரத்திற்கு அவனை மிகவும் வரவேற்கத்தக்கவனாக மாற்றியது. அவள் தாயாரின் அதிகார தோரணையை பொறுத்து கொண்டும் அவளுடைய முட்டாள்தனமான சொற்களையும் பொறுமையுடனும் இன்முகத்துடனும் கேட்டுக்கொண்டது எலிசபெத்திற்கு நன்றி உணர்ச்சியை எழுப்பியது. இரவு விருந்தில் கலந்து கொள்வதற்கு அவனுக்கு அழைப்பு தேவைப்படவில்லை.
அவன் புறப்பட்டு செல்வதற்கு முன் மிஸ்ஸஸ் பெனட்டின் முயற்சியாலும் அவனுடைய சொந்த முயற்சியாலும் மறுநாள் காலை அவளுடைய கணவருடன் வேட்டையாடுவதற்கு ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது. இதற்கு பிறகு ஜேன் தனக்கு அவன் மேல் எந்தவித அக்கறையும் இல்லை என்பதை பற்றி எதுவும் பேசவில்லை. பிங்க்லியை பற்றி சகோதரிகளுக்குள் எந்தவித பேச்சும் எழவில்லை. ஆனால் டார்சி அவன் குறிப்பிட்டிருந்த காலத்திற்குள் திரும்பி வராமல் இருந்ததால் எல்லாம் நல்லபடியாக முடியும் என்ற நம்பிக்கையுடன் எலிசபெத் மகிழ்ச்சியாக உறங்கச் சென்றாள். அவனுடைய ஒப்புதலுடன் தான் இவை அனைத்தும் நடைபெறுகின்றன என்று அவள் நம்பினாள். பிங்க்லி தான் ஒத்துக்கொண்டபடி குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து மிஸ்டர் பெனட்டுடன் காலை முழுவதும் தன் பொழுதை கழித்தான். அவன் எதிர்பார்த்ததை விட மிஸ்டர் பெனட் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். பிங்க்லி தற்பெருமையும் இல்லாமல் முட்டாள்தனமாகவும் நடந்து கொள்ளாததால மிஸ்டர் பெனட்டிற்கு அவனை கேலி செய்வதற்கும் அவனிடம் வெறுப்பாக நடந்து கொள்வதற்கும் எதுவும் இல்லை. அதனால் அவர் அவனிடம் அதிகம் பேசலானார். அவனுக்கு அவர் முன்பை விட சற்று இயல்பாக நடந்து கொள்வது போல் தோன்றியது. பிங்க்லி அவருடன் இரவு உணவுக்கு திரும்பினான். மாலையில் அனைவரையும் அவனிடமிருந்தும் அவளது மகளிடமிருந்தும் பிரிப்பதற்கு மிஸ்ஸஸ் பெனட் மீண்டும் திட்டம் தீட்ட ஆரம்பித்தாள். எலிசபெத்திற்கு ஒரு கடிதம் எழுத வேண்டியிருந்ததால் தேநீருக்கு பிறகு காலை உணவு உண்ணும் அறைக்குள் அவள் நுழைந்தாள். ஏனென்றால் மற்றவர்கள் அனைவரும் சீட்டாடுவதற்கு உட்கார இருந்தனர். ஆதலால் தாயாரின் திட்டங்களை எதிர்க்க எலிசபெத் தேவைப்படவில்லை. அவளுடைய கடிதம் எழுதும் வேலை முடிந்து வரவேற்பறைக்கு திரும்பியதும் அவளுடைய தாயார் சாமர்த்தியமாக நடந்து கொண்டதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கதவை திறந்ததும் அடுப்பின் அருகில் அவளுடைய சகோதரியும் பிங்க்லியும் ஒன்றாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். அவர்கள் தீவிரமான உரையாடலில் ஈடுபட்டிருப்பது போல் தோன்றியது. இதனால் சந்தேகம் ஏற்படாவிட்டாலும் இருவரும் அவசரமாக முகத்தை திருப்பியதும் ஒருவரை விட்டு மற்றவர் விலகியதும் எல்லாவற்றையும் விளக்கியது. அவர்களுடைய நிலைமை தர்ம சங்கடமாக இருந்தது. இவளுடைய நிலை இன்னும் மோசமாக இருந்தது. இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பிங்க்லியும் ஜேனும் அமர்ந்தனர். மீண்டும் திரும்பிவிடலாம் என்ற எண்ணத்தில் எலிசபெத் இருந்தபொழுது உட்கார்ந்திருந்த பிங்க்லி திடீரென்று எழுந்து அவளுடைய சகோதரியிடம் ரகசியமாக சில வார்த்தைகளை கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றான். ஒரு சந்தோஷமான விஷயம் எனில் அதை ஜேன் எலிசபெத்திடமிருந்து மறைக்க மாட்டாள். அவளை உடனடியாக கட்டி தழுவிக்கொண்டு உலகிலேயே சந்தோஷமானவள் அவள்தான் என்று மிக்க மகிழ்ச்சியாக கூறினாள். இது மிகவும் அதிகம். இதற்கு நான் தகுதியற்றவள். ஏன் மற்றவர்கள் யாரும் என்னை போல் இவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லை என்றாள். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு எலிசபெத் உள்ளன்புடன் சந்தோஷமுடனும் மனதார தன் பாராட்டை தெரிவித்தாள். அன்பான ஒவ்வொரு வார்த்தையும் ஜேனுக்கு புத்துணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் அளித்தது. ஆனால் அந்த சமயத்தில் சொல்ல வேண்டியதை சொல்வதற்கோ தனது சகோதரியிடம் தங்குவதற்கோ அவள் தன்னை அனுமதிக்கவில்லை. நான் உடனடியாக என் தாயாரிடம் செல்ல வேண்டும். அவளுடைய பிரியமான அக்கறையை நான் அசட்டை செய்யக்கூடாது. என்னை தவிர வேறு யாரிடமிருந்தும் இந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள அனுமதிக்க கூடாது. அவன் ஏற்கனவே என் தந்தையிடம் சென்று விட்டான். ஹோ லிசி, நான் சொல்லப்போகும் விஷயம் என்னுடைய பிரியமான குடும்பத்தினர் அனைவருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். என்னால் இவ்வளவு சந்தோஷத்தை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்றாள். அவள் தனது தாயிடம் விரைந்தாள். தாயும் வேண்டுமென்றே சீட்டாட்டத்தை நிறுத்திவிட்டு கிட்டியுடன் மாடியில் அமர்ந்திருந்தாள். தனியாக விடப்பட்ட எலிசபெத்திற்கு பல மாதங்களாக வெறுப்பையும் நிச்சயமற்ற நிலையையும் அளித்து வந்த விஷயம் இவ்வளவு விரைவில் இவ்வளவு சுலபமாக தீர்ந்ததைக் கண்டு புன்னகை புரிந்தாள். அவனுடைய நண்பன் மிகுந்த கவலையுடனும் ஜாக்கிரதையாகவும் இருந்தது ஒரு முடிவுக்கு வந்தது. அவனுடைய சகோதரியின் தந்திரமும் கபடமும் முடிவுக்கு வந்தன. மிகவும் மகிழ்ச்சிகரமான புத்திசாலித்தனமான நியாயமான முடிவாகும் என்று தனக்குள் நினைத்து கொண்டாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவளுடைய தந்தையுடன் சுருக்கமாக அந்த விஷயத்தை பற்றி மட்டும் கலந்து பேசிவிட்டு பிங்க்லியும் அவளுடன் வந்து கலந்து கொண்டான். கதவை திறந்து கொண்டு வந்த அவன் அவசரமாக, உன் சகோதரி எங்கே என்று கேட்டான். என்னுடைய தாயாருடன் மாடியில் இருக்கிறாள்.
ஒரு வினாடிக்குள் இங்கு வந்து விடுவாள் என்று நம்புகிறேன் என்றாள். அவன் கதவை மூடிவிட்டு அவள் அருகே வந்து ஒரு சகோதரியின் நல்வாழ்த்துகளையும் பிரியத்தையும் கூறினான். எலிசபெத் அவர்களுடைய உறவு கண்டிப்பாக நன்றாக இருக்கும் என்று மனப்பூர்வமாகவும் உண்மையாகவும் தெரிவித்தாள். அவர்கள் இருவரும் அன்புடன் கைக்குலுக்கிக் கொண்டனர். அவளுடைய சகோதரி கீழே இறங்கி வரும் வரை அவன் தன்னுடைய சந்தோஷத்தை பற்றியும் ஜேனின் மேன்மைகளை பற்றியும் கூறியவற்றை அவள் கேட்க வேண்டியதாயிற்று. அவன் ஜேனுடைய காதலனாக இருந்தாலும் அவன் கூறியவை அனைத்தும் விவேகத்தின் அடிப்படையிலையும் உன்னதமான புரிந்து கொள்ளும் தன்மையிலையும் அதன் அடிப்படையிலையும் மேலும் ஜேனின் மேலுள்ள உயர்வான விருப்பத்தின் அடிப்படையிலையும் அவளுக்கு இடையே இருந்த ஒற்றுமையான உணர்வுகளின் அடிப்படையிலும் இருந்ததால எலிசபெத்திற்கு சந்தோஷங்களை பற்றிய அவனுடைய எதிர்பார்ப்புகளை உண்மையாகவே நம்ப முடிந்தது. அன்று மாலை பொழுது அனைவருக்கும் மகிழ்ச்சியாக அமைந்தது. மன திருப்தி மிஸ் பெனட்டின் முகத்தில் பளபளப்பை கூட்டியது. எப்பொழுதும் இல்லாத அழகுடன் அவள் காணப்பட்டாள். கிட்டி ஒரு அசட்டு சிரிப்புடன் அவளுடைய முறை விரைவில் வரும் என நம்பினாள். மிஸ்ஸஸ் பெனட்டிற்கு தன்னுடைய ஒப்புதலையும் சந்தோஷத்தையும் தெரிவிக்க பிங்க்லியுடன் பேசிய அரை மணி நேரமும் போதவில்லை. இவ்வளவிற்கும் அவள் வேறெந்த விஷயத்தை பற்றியும் பேசவில்லை. மிஸ்டர் பெனட் இரவு உணவு உண்பதற்கு வந்தபொழுது அவருடைய குரலும் நடத்தையும் அவர் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார் என்பதை காண்பித்தது. பிங்க்லி புறப்பட்டு செல்லும் வரை அவர் அதை பற்றி ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஆனால் அன்று இரவு அவன் புறப்பட்டு சென்ற உடனேயே அவர் தனது மகளை நோக்கி, ஜேன், உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீ மிகவும் மகிழ்ச்சியான பெண்ணாக இருப்பாய் என்று வாழ்த்தினார். ஜேன் உடனேயே அவரிடம் சென்று அவரை முத்தமிட்டு அவருடைய நல்லெண்ணத்திற்கு நன்றி தெரிவித்தாள். நீ ஒரு நல்ல பெண். நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று நினைக்கவே எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. நீங்கள் இருவரும் நன்றாக இருப்பீர்கள் என்பதில் எனக்கு சிறிது கூட சந்தேகமே இல்லை என்றார். உங்களுடைய இருவருடைய சுபாவமும் நல்லாவே ஒத்துப்போகிறது. நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவீர்கள் என்பதில் எந்த ஒரு முடிவுக்கும் சுலபத்தில் வரமாட்டீர்கள் என்பதும் தெளிவாக தெரிகின்றன. மிகவும் எளிமையான நீங்கள் இருப்பதால எல்லா வேலைக்காரர்களும் உங்களை நல்லா ஏமாற்றுவார்கள். நீங்கள் மிகவும் தாராள மனப்பான்மையுடன் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆகவே உங்கள் வரவுக்கு மேல் செலவு செய்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அவ்வாறு இருக்கக்கூடாது என்று எதிர்பார்க்கிறேன். பண விஷயத்தில் விவேகம் இல்லாமல் நடப்பதை நான் ஒருபொழுதும் மன்னிக்கவே மாட்டேன் என்றாள். வரவை மீறுவாளா? எனதருமை பெனட், நீங்க என்ன பேசுகிறீர்கள்? அவனுக்கு ஆண்டொன்றுக்கு 4 அல்லது 5000 பவுண்ட் கிடைக்கின்றன, அல்லது அதற்கு மேலேயும் கிடைக்கிறது என்ற மிஸ்ஸஸ் பெனட் பிறகு அவளுடைய மகளை பார்த்து, ஹோ எனதருமை ஜேன், நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். இன்று இரவு முழுவதும் எனக்கு சிறிதளவு கூட தூக்கமே வராது என்பது நிச்சயம். வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். கடைசியாக இப்படித்தான் இருக்கும் என்று எப்பொழுதும் சொல்லி வருகிறேன். ஒன்றுமில்லாததற்கு நீ இவ்வளவு அழகாக இருக்க முடியாது. சென்ற ஆண்டு எட்போஷியருக்கு அவன் முதலாக வந்தபொழுது நீங்கள் இருவரும் கண்டிப்பாக ஒன்று சேர்வீர்கள் என்று நினைத்தது ஞாபகத்துக்கு வருகிறது. ஹோ, நான் பார்த்ததிலேயே அவன் மிகவும் அழகான இளைஞன் என்றாள். விக்காமும் லிடியாவும் மறக்கப்பட்டனர். அவளது தாயாருக்கு மிகவும் பிடித்தமான குழந்தையாக ஜேனுக்கு போட்டியாக இப்பொழுது யாரும் இல்லை. அந்த சமயத்தில் அவள் மற்ற எவரை பற்றியும் கவலைப்படவும் இல்லை. விரைவில் இளைய சகோதரிகள் தங்களுடைய சகோதரியால் தங்களுடைய எதிர்கால மகிழ்ச்சிக்கு என்ன கொடுக்க முடியும் என்று கேட்க ஆரம்பித்தனர். மேரி நெதர்ஃபீல்டில் உள்ள நூலகத்தை உபயோகப்படுத்தி கொள்ள விரும்பினாள். ஒவ்வொரு குளிர்காலத்திலும் நடனத்திற்காக கிட்டி மிகவும் மன்றாடினாள். நாசுக்கென்று இருக்கும் அருகில் வசிப்பவர்களை வெறுக்க முடியாமல், அவர்கள் விருந்திற்கு விடுக்கும் அழைப்பை தவிர்க்க முடியாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இல்லாத மற்ற சமயங்களில் பிங்க்லி தினமும் லாங்பர்னுக்கு வந்தான். காலை சிற்றுண்டி நேரத்திலிருந்து இரவு உணவு வரை அங்கிருந்தான். அவன் அங்கு இருந்த சமயங்களில் எல்லாம் எலிசபெத்திற்கு அவளுடைய சகோதரியுடன் உரையாட மிகவும் குறைந்த நேரமே கிடைத்தது. பிங்க்லி இருந்தபோது ஜேனுக்கு மற்றவர்களை கவனிக்க நேரமே இல்லை.
சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் இருவரும் சேர்ந்து இருக்க முடியாத போது எலிசபெத் அவர்கள் இருவருக்கும் மிக ஆறுதலாக இருந்தாள். ஜேன் இல்லாத சமயங்களெல்லாம் அவன் எலிசபெத்துடன் பேசுவதனால் கிடைக்கும் சந்தோஷத்திற்காக அவளுடன் சேர்ந்து இருந்தான். அதே போல பிங்க்லி இல்லாத நேரங்களில் ஜேனும் எலிசபெத்தும் பேசி மகிழ்ந்தார்கள். ஒரு நாள் மாலை அவள், போன வசந்த காலத்தில் நான் லண்டனில் இருந்ததே அவனுக்கு தெரியாது என்று கூறினான். எனக்கு இதை கேட்டு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. இவ்வாறாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கவே இல்லை என்றாள். நானும் அதேபோல்தான் சந்தேகப்பட்டேன் என்ற எலிசபெத், ஆனால் அவன் அதற்கு என்ன காரணம் கூறினான் என்று கேட்டாள். அது அவனுடைய சகோதரியுடைய வேலையாகத்தான் இருக்கும். என்னுடன் பழகுவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவன் இன்னமும் பலவிதத்தில் தனக்கு சாதகமாக இருக்கும் இடத்தை தேர்வு செய்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய சகோதரன் என்னுடன் சந்தோஷமாக இருப்பதை பார்க்கும்போது அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று நான் நம்புகிறேன். பிறகு நாங்கள் மீண்டும் நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டு விடுவோம். ஆனாலும் முன்பு இருந்தது போல இனி ஒரு காலம் இருக்க முடியாது என்றாள். மிஸ் பிங்க்லி நல்ல பெண்மணி என இனி கூறுவதை கேட்டால் என்னால் உன்னை மன்னிக்கவே முடியாது. மிஸ் பிங்க்லியின் போலியான மரியாதையை நம்பி நீ மீண்டும் ஏமாறுவதை பார்த்தால் எனக்கு எரிச்சல் தான் வரும் என்றாள் எலிசபெத். லிசி, நீ கண்டிப்பா என்ன நம்பலாம். கடந்த நவம்பரில் நான் லண்டனுக்கு சென்றிருந்த போது அவன் உண்மையாகவே என்னை காதலிக்கிறான். நான் சற்று அலட்சியமாக இருப்பதாக நினைத்ததால் தான் அவன் வரவில்லை. அவன் நிச்சயமாக ஒரு சிறு தவறு செய்திருக்கிறான். ஆனால் அது அவனுடைய கண்ணியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவனுடைய கண்ணியத்தையும் அவனிடம் இருக்கும் நல்ல குணங்களையும் அவன் பெரிதாக பாராட்டதையும் ஜேன் புகழ்ந்து பேசினாள். அவனுடைய நண்பனின் குறுக்கீட்டை அவன் வெளியில் யாரிடமும் சொல்லாமல் இருந்தது எலிசபெத்திற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. தாராள மனமும் மன்னிக்கும் தன்மையும் ஜெயினிடம் இருந்தாலும் கூட சூழ்நிலை காரணமாக அவன் மேல் அவளுக்கு தப்பெண்ணம் எழுந்திருக்கும் என்று நினைத்தாள். மிகவும் அதிர்ஷ்டசாலி நான். ஹோ லிசி, நான் ஏன் நம்ம குடும்பத்திலிருந்து தனியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு எல்லோரையும் விட சிறப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். உன்னையும் இதே போல் சந்தோஷமாக பார்க்க முடிந்தால், உனக்கும் வேறு யாராவது இதே போல் இருந்தால் என்றாள் ஜேன் உணர்ச்சி வசப்பட்டவளாக. அதுபோல் எனக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆனாலும் உன்னை போல் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. உன்னுடைய சுபாவம், நல்ல குணம் இவை எனக்கு வரும் வரை உன்னளவு மகிழ்ச்சியை என்னால் பெற முடியாது. என் வாழ்க்கையை நானே பார்த்து கொள்கிறேன். ஒருவேளை எனக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருந்தா என்றைக்காவது லாங்பர்ன் குடும்பத்தில் நடக்கும் விஷயங்கள் அதிக நாட்களுக்கு ரகசியமாக இருக்காது. மிஸ்ஸஸ் பென்னட் மிஸ்ஸஸ் பிலிப்ஸுக்கு ரகசியமாக கூறினாள். அவள் யாருடைய அனுமதியும் இல்லாமல் மேரிடனில் உள்ள அனைவருக்கும் அறிவித்தாள். உலகிலேயே பென்னட் குடும்பத்தினர் மிகவும் அதிர்ஷ்டமானவர்கள் என்று கூறப்பட்டனர். ஆனால் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு தான் லிடியா போன பொழுது அவர்களை துர்தஷ்டக்காரர்கள் என்றும் கூறினார்கள். அத்தியாயம் 55 முடிந்தது. பிரைட் அண்ட்